ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தயவுசெய்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே, ப்ளீஸ். என்னோடய பேர் ராகவன். நான் ஒரு இன்ஜினியர். மதுரை நகரில் பெரிய ஒரு புகழ்பெற்ற தனியார் கல்லூரியில் அப்போலோ காலேஜில் தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 4வது ஃபைனல் இயர் படிச்சுட்டு வந்திருக்கேன். கல்லூரி சேர்ந்த முதல் நாளிலே ராகவனுக்கு பார்வதி என்ற பெண்ணுடன் இடையே ஆழமான நட்பு மலர ஆரம்பிச்சிச்சு. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள், சிரமமான கஷ்டங்களையும் பகிர்ந்து கொண்டு இனிமையான பந்தத்தை வளர்த்து கொண்டே இருந்தார்கள். பார்வதி தன் மூத்த சீனியர் ஒருவரை உள்ளம் முழுவதும் காதலித்து வந்தாள். அடிக்கடி அவருடன் அழகிய இடங்களில் காதல் செய்வது, இன்பமான கலக்குவது, மஜாவாக எல்லாத்தையும் பண்ணுறது கழித்து கொண்டே இருந்தாள். இந்த நட்பு ராகவனுக்கு மிகுந்த ஆறுதலாக இருந்தது. பார்வதி தன் நண்பன் ராகவனுடன் மனம் திறந்து எல்லா தனிப்பட்ட விஷயங்களின் காதல் பண்ணுறது, மஜா பண்ணுறது எல்லாமே சொல்லிகிட்டே இருப்பான். இந்த இருவருக்கும் நம்பிக்கையில் உற்சாகமாகவும் இருந்தது, உணர்ச்சிகரமான பாலமாகவும் இருந்தது. சில சமயங்களில் பார்வதி தன் வாழ்க்கையில் ஆழமான நினைவுகளை ராகவனுடன் பகிர்ந்து கொள்ளும்போது அவர்களுக்கு இடையேயான புரிதல் இன்னும் வலுப்பெற்றது. பார்வதி இரவு நேரங்களில் தன் காதலுடன் உரையாடி முடித்த பிறகு உடனே ராகவனுடன் நீண்ட நேரம் பேசி இதயத்தை லேசாக்கி கொள்வார். ராகவனுக்கும் பார்வதி மீது எந்த தவறான எண்ணமும் இதுவரைக்கும் இருந்ததே இல்லை. பார்வதி தன் குடும்ப பின்னணியில் பற்றி ராகவனுக்கு விரிவாக சொல்லியிருந்தாள். பார்வதி சிறு வயதிலிருந்தே தன் அம்மா இறந்து போனதுக்கப்புறம் அப்பா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாகவும், இந்த இரண்டாவது திருமணத்தில் பிறந்தது தான் வனிதா என்றும், வனிதாவுக்கு தற்போது கிட்டத்தட்ட 42 வயதாகிவிட்டதாகவும் பார்வதி சொன்னாள். பார்வதி விட வனிதா கிட்டத்தட்ட 13 வயது மூத்த பெண் என்றும், இவரை வனிதாவுக்கு எந்த குழந்தையும் இல்லை என்றும் தெரிவித்தாள். பார்வதி வனிதாவின் சொந்த மகளைப் போலவே நேசித்து வளர்த்து வருவதாகவும் பார்வதிக்கு பெருமிதத்தினும் சொல்வார். ஆனால் வனிதா கொஞ்சம் கோபக்காரி, சில சமயங்களில் குறிப்பிட்டுள்ளார். வனிதாவின் கோபம் வரும்போதெல்லாம் வீடே அதிகம் அளவுக்கு சத்தம் விழும், எந்த பொருள் இருந்தாலும் அடித்து உடச்சி தள்ளிடும் வனிதா. அந்த மாதிரி ஒரு கோபக்காரி தான் வனிதா. ராகவன் மனதில் பதிந்துவிட்டது. ராகவன் தன் 2 நெருங்கிய நண்பர்களுடன் மதுரையில் உள்ள ஒரு அழகான வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்க ஆரம்பித்து விட்டான். பீச்சில்னு நினச்சிக்கோங்களேன். அந்த 2 நண்பர்களும் தங்கள் காதலியை அழைத்து அங்கு மகிழ்ச்சியான டெய்லியும் எப்பப்போ ஃப்ரீ கிடைக்குதோ அப்போல்லாம் கூட்டு காதல் பண்ணிட்டே இருப்பாங்க. நைட் காதல் பண்ண எப்படின்னா அது உங்களுக்கே புரியும். ராகவன் அவர்கள் அடிக்கடி வரும்போதெல்லாம் வெளியே சென்றவர்களுக்கு தனியாக இடம் கொடுப்பது வழக்கம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த 2 நபர்கள் காதலியை கொண்டு நைட்டெல்லாம் மஜா பண்ணி காதல் பண்ணிகிட்டே இருப்பாங்க விடிய. திங்கட்கிழமை மட்டும் அவர்கள் திரும்பி வருவார்கள். அதனால் வார இறுதி நாட்கள் ராகவன் மிகவும் சுதந்திரமாகவும் இருப்பான். இந்த சுதந்திரமான நேரங்களில் ராகவன் தன் பொழுதுபோக்கை அனுபவிக்கிறதுக்காக எதிர்கால கனவுகளை நினைத்து மகிழ்ச்சியாக இருப்பான். ஒரு வியாழக்கிழமை இல்லை ஃப்ரைடே மாலை நேரத்தில் பார்வதி ராகவனுக்கு தொலைபேசி கால் வந்துச்சு. அப்போது பார்வதி அடுத்த நாள் காதலுடன் 3 நாட்கள் நான் வெளியில் போகலான்னு இருக்கேன்டா, அதற்கு சரி என்று ஒப்புதல் அளித்து விட்டான் ராகவன். ஆனால் பார்வதிக்கு தன் சித்தி வனிதா அடுத்த நாள் மாலையில் மதுரைக்கு வருவதாக சொல்லியிருந்தாள். ராகவன் அதற்கு என்ன காரணம் என்று ஆர்வத்துடன் கேட்க ஆரம்பித்து விட்டான். இந்த தகவல் ராகவன் மனதில் ஒரு சிறிய ஆச்சரியத்தையும் எதிர்பாராத சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியது. ராகவன் என்ற இளைஞன் பார்வதியிடமிருந்து வந்த தகவலை கேட்டு சற்று யோசனையில் ஆழ்ந்து விட்டாள். வனிதா ஒரு முக்கிய குடும்ப விஷயமாக மருதைக்கு வருவதாகவும் பார்வதி தெரிவித்து விட்டாள். அந்த விழாவுக்கு வனிதாவை அழைத்து சென்று பாதுகாப்பு மீண்டும் ரயிலில் ஏற்று அனுப்பி வைக்குமாறு ராகவனுக்கு பார்வதி கட்டளையிட்டாள். பார்வதி சொன்னதும் ராகவன் ஓகேன்னு சொன்னான். ராகவன் கொஞ்சம் நேரம் சிரித்துவிட்டு சரி என்று ஒப்புதல் அளித்து விட்டான். வனிதா பார்வதியை பற்றி விசாரித்த போது என்ன புரிதல் சொல்வது என்று தெரியவே இல்லை. பார்வதி தன் ப்ராஜெக்ட் வேலை விஷயமாக பெங்களூர் சென்றிருப்பதாகவும் சொல்லி ஏதோ போய் சொல்லிவிட்டு அவனோட காதலன் கூட போயிட்டான். சரி, வனிதாக்கா வரும்போது நம்பால் ராகவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான். பார்வதியின் வனிதாவின் தொலைசி ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தோன்னே ராகவன் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டான். நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். ரயில் சேர்ந்துச்சு. வனிதாவை சரியாக அழைத்து சென்று பார்வதி கூறினார். இந்த பொறுப்பு ராகவன் மனதில் ஒரு சிறு லைட்டாக பரபரப்பாக இருந்துச்சு. சரி, எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ராகவன் மறுநாள் காலையில் ஒரு 8 மணி இருக்கும். 8 மணிக்கு வனிதாவை வரவேற்க தயாரானா. ரயில் சற்று முன்னதாகவே 7:30 மணிக்கு வந்துச்சு. ராகவன் வனிதாவுக்கு அழைப்பு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு கேட்டான். ராகவன் எதிரில் நின்று ஒரு 42 வயசு நிரம்பிய ஒரு இளைய சூப்பரான ஒரு ஆன்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். அழகிய பெண், பட்டுச்சேலெல்லாம் அணிவிச்சு பார்க்குறதுக்கு செம்ம ஃபிகரு. ராகவன் ஒரு காட்சியை மேலே ரசித்து கொண்டு பார்த்தோன்னே சீட் அடிக்க ஆரம்பித்தான். வனிதா தன் தொலைபேசியை எடுத்து யாருக்கும் அழைப்பு விடுத்தது போல் பார்த்துட்டே இருந்தான். ராகவன் மொபைல் ஒலித்தது. ராகவன் அருகில் சென்று நீங்கள் தான் பார்வதியா, பார்வதியோட சித்தி தானே நீங்கள், வனிதா தானே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டான். வனிதா ஆம் என்று புன்னகைத்தாள். ராகவன் வனிதாவை பயண பையெல்லாம் எடுத்துக்கொண்டு
பின்னால் வருமாறு அழைத்துச் சென்றான். இருவரும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியேறினார்கள். ராகவன் வந்து அந்த பைக்கில் இருந்த வனிதாவின் பையை பத்திரமாக எடுத்து வைத்து அவரை பின்னால் அமருமாறு சொன்னார். வனிதா சிறிது தயக்கத்துக்கு பிறகு அமர்ந்து விட்டாள். ஏன்னா வந்து பைக்கில் வந்து 2 பேர் கட்டிப்பிடிச்சி போகிற மாதிரி. ராகவன் வந்து தன் வாடகை வீட்டை நோக்கி சென்றான். சாலைகள் எல்லாமே குண்டு குழியுமா இருந்தாலும் 2 பேர் கட்டிப்பிடிச்சி போகிற மாதிரி இருந்துச்சு. வனிதாவை பாதுகாப்பாக அழைத்து சென்றான். பைக்கில் கண்ணாடியில் வனிதாவை முகத்தை பார்த்து சைட் அடித்து கொண்டே இருந்தான். லைட்டாக சிரிக்கிறது வேற. ராகவன் இதயத்தில் ஒரு இனிய உணர்வு ஏற்பட ஆரம்பித்தது. இருவரும் இறுதியில் வீட்டை அடைந்தார்கள். ராகவன் வந்து வனிதாவை அறைக்கு சென்று நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, பாத்ரூம் போயிட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னான். வனிதா சரி என்று உள்ளே சென்றார். ராகவன் புத்துணர்ச்சியுடன் உடை மாற்றி வெளியே வந்தார். அவன் வனிதாவுக்கு சூடான இட்லி, தோசை, காஃபி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தான். ராகவனே கொடுத்தான். ஏன்னா ராகவனுக்கு தனியாக இருந்ததுனால குக்கிங்லாம் நல்லா தெரியும். வனிதா அழகாக தங்க நீரை பட்டு உடுத்தி தலை நிறைய மல்லிப்பூலாம் வச்சுட்டு பெர்ஃப்யூம்லாம் சூப்பராக போட்டு வந்தான். அவரை வியப்புடன் பார்த்த ராகவன், 41 வயசு சொன்னீங்க ஆன்ட்டின்னு, ஆனால் நம்புற மாதிரி இல்லை, செம்ம சின்ன பொண்ணாக இருக்கீங்க, ரொம்ப கவர்ச்சியாக இளமையாக இருக்கீங்க, பார்த்த உடனே எல்லாம் செய்யணும் போல தோணுன்னு சொல்லிட்டு ராகவன் நினச்சிட்டே இருந்தான். அந்த அழகான தோட்டத்தின் ராகவன் மனதில் லேசாக கவர ஆரம்பிச்சிச்சு. ராகவன் வந்து வனிதா வாங்கிய கண் வைக்காமல் அப்படி பார்த்துட்டு கண்ணாலேயே ரேப் பண்ணுற மாதிரி. இருவரும் உட்காந்து சாப்பிட்டு கொண்டே உரையாடி தொடங்கி விட்டார்கள். வனிதா பார்வதியை பற்றி ஆர்வத்துடன் விசாரிக்க ஆரம்பித்து விட்டாள். ராகவன் வந்து பார்வதி பெங்களூர் சென்றிருப்பதாகவும் ஒரு பொய் தகவல் சொல்லியிருக்கிறேன். அதே தான் ராகவனும் மெயின்டைன் பண்ணான். உரையாடல் மெல்ல மெல்ல ஆழமாகி வனிதாவின் வாழ்க்கை அனுபவத்தை பற்றியும் அவரது சிந்தனைகள் பற்றியும் பேச ஆரம்பித்தார்கள். ராகவன் வந்து வனிதாவின் புன்னைகளும் பேச்சிலும் ஒரு தனிப்பட்ட ஈர்ப்பை உணர்ந்தால். இந்த எதிர்பார்ப்பு சந்திப்பு இருவரும் புதிய உணர்வுகளை ஏற்படுத்தியது. வெளியே இருள் சூழ்ந்த நேரத்தில் உள்ளே அவர்களுக்கு இடையே ஒரு இனிய உரையாடல் தொடங்கிவிட்டது. ராகவன் மனதில் சிறு தயக்கத்துடன் வனிதாவின் கேள்வியை எதிர்கொண்டான். வனிதா ராகவனின் பார்வதியும் ஒருவரை காதலித்ததாகும் என்று நேரடியாக விசாரித்தாள். ராகவன் உடனே இல்லை, பார்வதி ராகவன் உண்மையான நண்பர்கள் மட்டுமே இருப்பதாகவும் தெளிவாக பதிலளித்து விட்டான். வனிதா அடுத்த கடமை ராகவன் வேறு யாரையும் காதலிக்கிறான் என்று கேட்டு ஆர்வமாக கேட்க ஆரம்பித்து விட்டாள். ராகவன் தன்னை பொறுத்தவரை யார் காதலிக்கிறார் என்று எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் மழுப்ப ஆரம்பிச்சிட்டான். வனிதா வந்து ராகவன் இப்படி இருந்தால் எப்படி பெண்கள் அவரை நேசிக்க முடியும் என்று உண்மையாக சுட்டி காட்டினார். ராகவன் தன் அழகான இல்லையே என்று வினாவியதற்கு வனிதா அழகு என்றும், ஆனால் இன்னும் சில முக்கியமான குணங்கள் ராகவனிடம் இல்லை என்று கூறினார். அந்த குறைபாடு ராகவன் பைக்கில் அழைத்து வரும்போதே வனிதாவுக்கு புரிந்துவிட்டதாகவும் சொன்னான். ராகவன் அது என்ன என்று ஆவலுடன் கேட்க ஆரம்பித்து விட்டான். வனிதா திருமண விழா நேரம் ஆகிவிட்டது, முதலில் அங்கு சென்று முடித்துவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வனிதா சொன்னான். சரி, ராகவனும் சரி ஓகே மேடம், வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்ப விழாவுக்கு கல்யாண வீட்டுக்கு வந்து போக ஆரம்பித்தாங்க. இருவரும் விழாவில் கலந்து கொண்டு சுவையான மதிய உணவு, பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 எல்லாமே சாப்பிட்டு ஒரு 4 மணிக்கு விழாவில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க. திரும்பும் வழியில் வனிதா பைக்கில் பின்புறமாக அமர்ந்து பின்னில் உட்காந்து 2 வாட்டர் மெலனும் டச் ஆன மாதிரி ஃபீலிங் ஸ்பீட் பிரேக்கரில். அவரது தலையில் வைத்திருந்த மல்லிகை பூக்கள் மனம் ராகவன் மனதில் லேசாக குழப்ப ஆரம்பிச்சிச்சு, மயக்க ஆரம்பிச்சிச்சின்னு கூட வச்சுக்கலாம். இருந்தாலும் ராகவன் வந்து முழு கவனத்தையும் வாகனத்தையும் ஓட்ட ரோட்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணான். வனிதா ராகவன் பொறுப்பான ஓட்டுதலை கவனித்து புன்னகைத்து கொண்டிருந்தான். ராகவன் அதற்கு காரணம் என்னவென்று கேட்டதற்கு வனிதா ராகவன் மீது நல்ல இதயம் கொண்டவன் என்றும் எந்த பெண்ணையும் பாதுகாப்பாக நம்பி அனுப்பலாம் என்று பாராட்டினாள் வனிதா. வனிதா ராகவனுக்கு பெண்கள் ஈர்க்கும் கலை அவர்கள் மனதில் புதிய வைக்கும் வழிமுறைகள் கற்றுத்தர விரும்புவதாகவும் தெரிவித்தார். வனிதா இன்று மட்டும் போதாது என்றும் நாளைக்கும் தங்கி முழுமையாக கற்றுத்தர வேண்டும் என்றும் சொன்னார். ராகவன் வந்து வனிதாவை தன் வீட்டிலே தங்க அழைத்தார். பார்வதி கேட்டால் வனிதா தன் நண்பியில் இல்லத்தில் சென்று விட்டதாகவும் சொல்லிவிடலாம் என்று யோசனை கூறினான். வனிதா அதற்கு சம்மதம் தெரிவித்தார். ராகவன் பைக்கை வேகமாக ஓட்டி விட்டு அடைந்து விட்டார்கள். இருவரும் அறைக்கு நுழைந்து வனிதாவின் புத்துணர்ச்சியுடன் குரியல் அறைக்கு சென்று வந்தார்கள். ராகவன் கதவை மூடிவிட்டு சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தான். வனிதா எந்த தவிர்க்குமின்றி ராகவன் அருகில் வந்து அமர்ந்தால் பக்கத்தில் டச்சிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வனிதா பைக்கில் வரும்போது ராகவன் மிகுந்த பாதுகாப்புடன் ஓட்டியதாலும் தான் சேஃபாக ஃபீல் பண்ணதாகவும் வனிதா உணர்ந்தாள். பெண்கள் ராகவனிடம் ஈர்க்கப்படுவதற்கு அது பாதுகாப்பான மனப்பான்மை காரணம் என்றும் கூறினார். வனிதா பெண்களை ஈர்க்கும் சில ரகசியங்கள் பகிர்ந்து கொள்ள தயாரானார். இந்த எதிர்பாராத உரையாடல் ராகவன் இதயத்தில் புதிய உணர்ச்சிகள் எழுப்ப ஆரம்பித்து விட்டது. வனிதாவின் அனுபவமும் தைரியமும் பேச்சும் ராகவன் மெல்ல மெல்ல ஈர்க்க தொடங்கிவிட்டது. இருவரும் இடையேயான இனிய புரிதல், இனிய காதல் மெல்ல மெல்ல பரப்ப ஆரம்பித்து விட்டது. ராகவன் மனதில் பெரும் ஆச்சரியத்துடன் வனிதாவின் நேர்மையான பேச்சை கேட்டு கொண்டிருந்தான். வனிதா எல்லா ஆண்களும் விரும்பும் விஷயங்கள் ராகவனிடம் செய்யவில்லை என்றும்
தன் அழகான பட்டு உடையில் இருந்தபோது ராகவன் எதுவும் பாராட்டவில்லை என்றும் மெல்லிய வருத்தத்துடன் அவன்கிட்ட சொன்னான் வனிதா. ராகவனுடன் வனிதாவை முதல் பார்வையிலே மிகவும் பிடித்து விட்டதாகவும், பார்வதியின் சித்தி என்பதால் நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் ஏதாவது என்னை தவறாக எடுத்துப்பீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் நான் பயத்தில் தான் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து டைரெக்டாகவே வனிதா கிட்டே சொல்லிட்டான். வனிதா நான் வந்து எதுவும் தவறாலாம் எடுத்துக்க மாட்டேன், உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு அப்படின்னு சொன்னான். ராகவன் வந்து எல்லாமே இருக்குது சொல்ல ஆரம்பிச்சிட்டான். உங்களை பார்த்தா நான் அவ்வளோ செக்ஸியான ஃபிகர் மாதிரி இருக்கீங்க, செம்ம ஆன்ட்டி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன் மனசில் இருக்கலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ராகவன் வந்து வனிதாவை பட்டு உடையில் புது மணப்பெண் போல அழகாக இருந்ததாகவும், வனிதாவுக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் இன்றே திருமணம் செய்து கொண்டிருப்பதாகவும் என்று உணர்ச்சி பொங்க தன் காதலை வெளிப்படுத்தினான். வனிதா அழகு தன்னை முழுவதுமாக கவர்ந்து விட்டதாகவும், தவறான நினைத்து விடுவாரோ என்ற எண்ணத்தில் தான் நான் அமைதியாக இருந்ததாகவும் ராகவன் வெளிப்படையாக வனிதாவிடம் சொல்லிவிட்டான். வனிதா நான் எதுவும் தவறாக எடுத்துக்க மாட்டேன் என்றும், பார்வதியின் அப்பா தன்னை தொட்டு 4 வருடங்கள் ஆகிவிட்டதாகவும், தன் வாழ்க்கை நிறைய போயிடுச்சு, சந்தோஷமே இல்லை. வனிதா தன் நண்பியிடம் இருந்து விஷயத்தை சொன்னபோது, நல்லவன் கிடைத்தால் தான் ஆசை தீர்த்து கொள்ளுமாறு அந்த நம்பி அறிவுறுத்தியுள்ளதாகவும் கூறினார். அதனாலே ராகவன் நம்பி மீண்டும் இந்த வீட்டுக்கு 2 நாட்கள் தங்க சம்மதித்ததாகவும் வனிதா தெரிவித்துவிட்டாள். இப்போது இருவரும் திருமணமாகாத தம்பதிகள் போல நினைத்து கொண்டு ராகவன் மனதில் இருப்பதை செய்யுமாறு வனிதா அனுமதி தந்தாள். ராகவன் அந்த அரிய வாய்ப்பை நழுவவிடக்கூடாது என்று முடிவு செய்து வனிதாவின் முழு மனதுடன் மஜா மேட்டர் இன்பமாக உல்லாசமாக இருக்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த இனிய பணிமாற்றத்திற்கு பிறகு மாலை நேரத்தில் இருவரும் சூடான டீ அருந்தி கொண்டு எல்லாத்தையும் முடித்த பிறகு வனிதா தன் வாழ்க்கை அனுபவத்தை பற்றி ஆழமாக உரையாட ஆரம்பித்து விட்டாள். வனிதா ஏழ்மை நிலையில் இருந்ததாகவும், தன்னை விட 15 வயது மூத்தவர் 2வது திருமணம் செய்து விட்டதாகவும், அவன் ஒன்றுத்துக்கு லாய்க்கில் வேஸ்ட்டு, அவன் 5 நிமிஷம் பண்ணாலே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு வனிதா தன் மனம் குமரல்களை ராகவனிடம் கூற ஆரம்பித்து விட்டாள். பார்வதியின் அப்பாவுக்கு தற்போது 56 வயதாகிறது. அவருக்கு பார்வதி பிறப்பதற்கு பல வருடங்கள் கழித்தே பார்வதி பிறந்ததாகவும் வனிதா விளக்கினார். பார்வதியின் அப்பாவுக்கு சர்க்கரை வியாதி உள்ளது, பல உடல்நலக் குறைவுகள் இருப்பதாகவும், கடந்த 4-5 வருடங்களாக வானதி மிகுந்த மன உளைச்சல் இருந்ததாகவும் வருத்தத்துடன் பகிர்ந்து ஆரம்பித்து விட்டாள். வனிதா தற்போது 45 வனிதாவுக்கு இப்போது 45 வயதாகிவிட்டதாகவும், தன் இளமை ஆசைகள் வீணாகி போவதாகவும் கண்ணீருடன் அழ ஆரம்பித்து விட்டாள். ராகவன் வனிதா ஆதல் படுத்தி அவரது வருத்தத்தை முழுமையாக போக்குவாறு உறுதியளித்தான். நீங்கள் சின்ன வயசில் விட்டதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ சந்தோஷப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னான். வனிதா அடுத்த நாளே இரவு ரயில் இருப்பதாகவும், அதுவரை இருவரும் மகிழ்ச்சியாக இன்பமாக உல்லாசமாக இருக்கலாம் என்று முடிவு செய்து ராகவன் அழைத்தாள். வனிதா முழு சம்மதம் தெரிவித்தவுடன் ராகவன் உடல் இன்பமான தருணங்கள் உல்லாசமாக இருந்தார்கள். இருவரும் இடையே உருவான இந்த நெருக்கமான காதல் உள்ளங்கள் இன்னும் ஆழமாக மாறியது. ராகவன் வனிதாவின் மனதை புரிந்து கொண்டு அவருக்கு முழு திருப்திப்படுத்தினான், முழு காதல் கொடுத்தான். இந்த எதிர்பார்ப்பு சந்திப்பு ராகவன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. வனிதா முகத்தில் மீண்டும் புன்னகை மலர இருவரும் அந்த இரவை இனிமையான கழிக்க தயாரானார்கள். ராகவன் மனதில் பெரும் உற்சாகத்துடன் வனிதாவின் வார்த்தைகளை கேட்டு கொண்டிருந்தான். ராகவன் நண்பர்கள் திங்கட்கிழமை மட்டுமே திரும்பி வருவார்கள் என்பதால் வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. இருவரும் அந்த தனிமை நாட்களில் பல வாட்டி காதல் செஞ்சுட்டே இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்தில் ராகவன் வனிதாவை ரயில் பாதுகாப்பு ஏற்றி அனுப்பி வைத்தான். அதற்கு பிறகு இருவரும் இடையே ரகசிய உறவு, கள்ள உறவு ஃபோன்லேயும் வீடியோ காலையும் மட்டும்தான் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரம் கழித்து இருவரும் தினமும் நீண்ட நேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உணர்ச்சிகள் பரிமாறி அந்த ரகசியத்தை பந்தத்தை இன்னும் வலுப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா இவ்வளோ நாள் டைரெக்டாக கால் பண்ணிட்டு இருந்தார், இப்போ வீடியோ காலில் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 3-5 வாரம் கழித்து வனிதா தன் கணவர் ஒரு முக்கிய வேலைக்காக வெளியூர் போகலான்னு இருக்கான். எங்கன்னா டெல்லிக்கு. ராகவன்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு நீ வேணா வரியாடா, என் புருஷன் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வனிதாவை கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். வனிதா திருராகவனின் சொந்த ஊரான கோயம்புத்தூர் வருமாறு அழைப்பு விடுத்தாள். வனிதாவோட ஊர் கோயம்புத்தூர். ராகவன் உடனே ரயில்வே டிக்கெட்டில் போட்டு அவன் திருச்சியில் இருக்கான். ராகவன் திருச்சியிலேருந்து கோயம்புத்தூருக்கு வர ஆரம்பிச்சிட்டான். வனிதா கணவர் வெளியூருடன் சென்று விட்டதாகவும் உடனே வீட்டுக்கு வருவதாகவும் அழைப்பு விடுத்தவொடனே இவனும் வந்துட்டான். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இருக்கும். ராகவன் வனிதா வீட்டுக்கு சென்று விட்டான். இருவரும் அங்கு 4-5 நாட்களுக்கு முழுமையாக உல்லாசமாக மகிழ்ச்சியாகவும் காதல் செஞ்சுட்டு இன்பமான தருணங்கள் அனுபவித்து கொண்டே இருந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் ரகசிய உறவு நீண்ட காலம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. வனிதாவின் கணவர் அடிக்கடி டெல்லி, பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ராகவன் உடனடியாக அழைப்பார். ராகவன் உடனே சென்று அவர்களுக்கு நெருக்கமான அன்பு காதல் பண்ணிகிட்டே இருப்பான். நாட்கள் செல்ல செல்ல வனிதா 1 மாதத்துக்கு 2 முறை சந்தித்து போதாதுடா, டெய்லி நம்ம காதல் பண்ணோண்டா அப்படின்னு சொல்லிடணும். இருவரும் எப்போது ஒன்றாக வாழ வேண்டும் என்று ஆசை சொல்லி வந்தார் வனிதா. ஏன்னா அடிக்ட் ஆயிடுச்சு அது காதல் பண்ணி நைட்டு.
ராகவனுக்கு அது மிகுந்த விருப்பமாக இருந்தது. இதற்கு தடையாக இருப்பது வனிதாவின் கணவர் மட்டும்தான் என்று இருவரும் உணர்ந்து விட்டார்கள். அதனால் வனிதாவின் கணவர் எப்படியாவது நிரந்தரமாக போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது கொஞ்சம் டஃப்பான இது. வனிதா தன் கணவர் இல்லாத நிலையத்தில் கோயம்புத்தூரில் இருந்து சென்னைக்கு ராகவனுடனும் பார்வதியுடனான ஒரே வீட்டில் வாழலாம் என்று கனவு கண்டாள். பார்வதி கல்லூரிக்கு செல்லும்போது அல்லது வேலைக்கு செல்லும்போது ராகவனும் வனிதாவும் தனியாக இருந்து முழு சந்தோஷமாக காதல் செஞ்சுட்டே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. வனிதா கணவர் சில சொத்துக்கள் இருந்ததாகவும் அதில் பார்வதிக்கு பங்கு உண்டு. ஆனால் வனிதா தன் கணவரிடம் பேசி மொத்த உயிர் காப்பீட்டு தொகையும் தன் பெயரில் செய்து வைக்க ஏற்பாடு செய்திருக்கிறாள். புருஷன் வந்துட்டு அதில் லைஃப் இன்சூரன்ஸ் வரும். எப்போ கொலை பண்ணுறது இது வனிதா தான். சரி, ஓகே. அந்த பணத்தை வனிதா வங்கியில் நிரந்தரமாக வைப்பு நிதியாக போட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு மாதம் வட்டி வரும். அதை வச்சு நம்ம ஜாலியாக வாழலாண்டா. இந்த பணம் என் கணவர் சம்பாதித்தது கொடுப்பது போல வனிதா நினைத்து மகிழ்ச்சியில் உற்சாகமாக இருந்தாள். வனிதா தம் கணவரை நீக்கினால் சென்னைக்கு ராகவனுடன் தினமும் உல்லாசமாக இன்பமாக காதல் செஞ்சுட்டு வாழலாம் என்று உறுதியாக நினைத்து விட்டாள். இருவரும் வனிதாக்கு அவனை எப்படி போட்டு தள்ளுறது என்று தீவிரமாக ஸ்கெட்ச் போட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் வனிதா ராகவனிடம் தன் ஒரு சரியான ஸ்கெட்சு திட்டம் வச்சிருக்காண்டா. ராகவன் காலையிலே புறப்பட்டு வருமாறு தெரிவித்து விட்டாள் வனிதா. இந்த ஆபத்தான முடிவை இருவருக்கும் இடையே பெரிய பரபரப்பை எதிர்கால கனவுகளை ஏற்படுத்த போகிறது என்று இவர்களுக்கு தெரியவே தெரியாது. ராகவன் உள்ளத்தில் பெரும் பரபரப்பை வனிதாவின் திட்டத்தை முழுமையாக கேட்டுக்கொண்டான். வனிதா தன் கணவரின் தோழியின் வீட்டில் ஒரு முக்கியமான குடும்ப விழா இருப்பதாகவும் சொல்லி விட்டதாகவும் தெரிவித்துவிட்டாள். வனிதா ராகவனை நேரில் சந்தித்து தன் முழு ஸ்கெட்ச் டீட்டெயில்ஸையும் விளக்கத்தையும் கூறிவிட்டாள் ராகவனிடம். ராகவன் அதிகாலையிலே கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்டு வந்தான். திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வந்தான். போகும் வழியில் ஒரு பெரிய பாலம் இருந்தது. வனிதா ராகவனை அந்த பாலத்தில் அருகில் வர சொல்லி ராகவன் அங்கு சென்று காத்திருந்தான். வனிதா பாலத்தின் கீழ்ப்பகுதியில் ராகவன் அழைத்து சென்று விளக்கினார். ஸ்கெட்ச் எப்படி போடணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறா வனிதா, அவன் புருஷனை போட்டு தள்ளுறதுக்கு. வனிதா அந்த இரவு நேரத்தில் தோழின் வீட்டுக்கு விழாவில் இருந்து தாமதமாக திரும்புவதாகவும் கணவரிடம் சொல்லியிருப்பதாகவும் தெரிவித்து விட்டாள். அந்த நேரத்தில் அந்த பகுதியில் ஆட்களே இருக்க மாட்டாங்க. அது ஒரு காட்டுப்பகுதி, ஆளுங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம போட்டு தள்ளிடலாம். வனிதா தன் கணவர் மெயின் ரோடு வழியாக தான் உள்ளே பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லியிருக்கேன். கணவர் பைக்கில் வந்தபோது அவன் வனிதாவை சண்டை செய்வாள். சும்மா நானே சண்டை போகிற மாதிரி சீனை போடுறேன். சரியான பாலத்தில் அருகில் வந்ததும் வனிதா கோபமாக இறங்கி பாலத்திற்கு கீழே வரேன் நான். ஏன்னா பாலத்துக்கு கீழே யாரும் இருக்க மாட்டாங்க, லைட்டு வெளிச்சம் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த டைமில் பின்னாடி ஏதாவது கம்பி இல்லை கத்தி ஏதாவது ராடு வச்சுட்டு பின்னாடியே அடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வனிதா சொல்கிறான். கணவருக்கு சமாதானம் செய்ய வருவார் பாலத்துக்கு கீழே. அந்த சந்தர்ப்பத்தை நீ கரெக்டாக பயன்படுத்தி உன் ஃப்ரெண்டு வேணால் கூட்டின்னு 2-3 பேர் எடுத்துன்னு வந்துட்டு அவனை பின்னாடி தாக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு வனிதா சூப்பரான ஸ்கெட்சு சொல்கிறான். அதன் பிறகு ராகவன் பைக்கை எடுத்துக்கொண்டு மதுரை திரும்பி விட வேண்டும் என்று வனிதா சூப்பராக எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நாடகமாகி நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், என் கணவர் வரலன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து நான் அழுது அது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். வனிதாவின் திட்டத்தை முழுமையாக சொல்லி முடித்த பிறகு ராகவன் மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த திட்டத்தில் வெற்றி பெற்றால் இருவரும் நம்ம ஒன்றாக வாழலாம், காசு வரும், நம்ம டெய்லியும் நைட் ஆனால் மஜாவாக காதல் செஞ்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். வனிதாவும் எதிர்கால சுதந்திரத்துக்காக இந்த ஆபத்தான முடிவை எடுத்திருந்தாள். இருவரும் இருட்டில் செயல்பட்டால் யாருக்கும் சந்தேகம் வராது என்று வனிதா நம்பிக்கொண்டிருந்தாள். ராகவனுக்கு அந்த திட்டம் சரியாக இருந்தது. ராகவன் முழு ஒப்புதல் அளித்தான். அதே நாள் இரவு வனிதா தன் தோழியின் வீட்டில் இருந்து பஸ் நிலையத்துக்கு ராகவன் அழைப்பு விடுத்திருந்தாள். வனிதா கணவரை அழைத்து விட்டதாகவும் சீக்கிரம் வருவார் என்று தெரிவித்ததாகவும் கூறிவிட்டார். ராகவன் தயாராக இருப்பதாகவும் பதிலளித்தான். கொஞ்சம் நேரத்தில் வனிதா கணவர் பஸ் நிலையத்துக்கு வந்ததாகவும் வனிதா பைக்கில் ஏறி உடனே வேண்டுமென்று சண்டை போட ஆரம்பித்து விட்டதாகவும் வனிதா சொன்ன போதவே பாலத்துக்கு கிட்ட வந்தவுடன் பைக்கை நிறுத்துமாறும் கோபமாகவும் கத்தியதாகவும் பாலத்துக்கு கீழே இறங்கி சென்றதாகவும் கணவர் பின்னாரே சமாதானப்படுத்த வந்ததாகவும். ஆனால் ராகவன் கீழே பார்த்த வனிதாவின் கரம் பெரும் அதிர்ச்சி அடைந்தது. இது ஒரு திட்டமிட்ட சதி என்பதை உணர்ந்த வனிதாவின் கணவர் உடனே அங்கிருந்து தப்பி ஓட முயற்சி செய்தான். அந்த தருணத்தில் பரபரப்பு உச்சத்தை தொட்டியது. படத்தில் வர கிளைமேக்ஸ் மாதிரி ராகவனும் வனிதாவும் தங்கள் திட்டத்தில் செயல்படுத்த தயாரானார்கள். இருள் சூழ்ந்த அந்த இருட்டில் அவர்கள் ரகசிய திட்டத்தில் சாட்சியாக இருந்தது. இந்த ஆபத்தான முடிவை அவர்கள் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்போவது என்பது ராகவனுக்கு நன்றாக தெரியும். ராகவன் உள்ளத்தில் பெரும் பதற்றம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் கொலை பண்ணுறது யாருக்கு தான் பயம் இருக்காது. அதுவும் நைட் டைமில் ஒரு 11 மணி 12 மணி இருக்கும். அந்த இருண்ட இடத்தில் காத்திருந்தார் ராகவன். வனிதாவுக்கு இருந்த தீவிர உணர்ச்சி அவரை திடீரென்று செயல்பட வைத்தது. ஏன்னா காதல் மோகம், வேறு ஒன்றும் இல்லை, காஞ்சி போயிருக்கு காஜி நாய்ங்க.
வனிதா ஓடி சென்று தன் கணவரை பின்புறமாக இறுக்கமாக கட்டி பிடித்து கொண்டு கீழே விழுந்து விட்டாள். வனிதா கணவர் மேல் விழுந்து விட்டான். அவரால் எழுந்திருக்கவே முடியவே இல்லை. வனிதா தன் இரு கால்கள் கணவரின் கைகளும் பலமாக பூட்டி வைத்து விட்டார். பின்புறமாக இறுக்கி பிடித்து கொண்டிருந்தாள் வனிதா. வனிதாவின் கணவர் கைகளால் முழுவதுமாக முடக்கப்பட்டது. இதனால் வனிதா கணவரால் எந்த அசைவும் கொடுக்கவே முடியவே இல்லை. அவர் கிட்டத்தட்ட 60 வயசு ஆகிவிட்டது. சர்க்கரை நோய் வேற உடலில் பல பிரச்சனை இருக்குது. வனிதாவின் பிடியால் இந்த அவனால் தப்பிச்சு போகவே முடியல. வனிதா உடனே ராகுனை நோக்கி சீக்கிரமாக வாடா இவனை அடிடா அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்த ஆரம்பிச்சிட்டா வனிதா. ராகுன் ஓடி சென்று வனிதாவின் கழுத்திலே ஒரே குத்து. க்ளோஸ். ரத்த தரையில் சொட்ட பீச்சி அடிச்சிச்சு. அப்படியே செத்துட்டான். இருவரும் சிறிது நேரத்தில் அங்கே நின்று அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள், ரசித்து கொண்டிருந்தார்கள். சைக்குமாரி. வனிதாவின் கணவர் துடித்து இறந்து விட்டான். அசைவே இல்லை. அவர் இறந்து விட்டதாகவும் நம்பிய ராகவன் உடனடியாக பைக்கை எடுத்துக்கொண்டு அந்த இடத்திலிருந்து விட்டு வேகமாக ஓடிவிட்டான். வனிதா எதுவும் நடக்காதது போல அமைதியாக வீட்டுக்கு திரும்பிவிட்டாள். ராகவனும் வனிதாவும் சொன்னது போல உடனே மருதை திரும்பிவிட்டான். ராகவன் என்ன நடக்கிறது என்பதை உறுதி செய்யும் வரை காத்திருக்கலாம் என்று அருகில் சென்று ஒரு சிறிய லாட்ஜில் எடுத்து தங்கிவிட்டார்கள் இருவரும். வனிதா வீட்டுக்கு சென்றதும் தன் கணவர் இன்னும் திரும்பவில்லை என்று கவலையுடன் நாடகமாக ஆரம்பித்து விட்டாள். ஊரில் உள்ள உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினரிடம் வனிதா கணவர் தேட ஆரம்பித்து விட்டாள். என்ன நாடகம்! அந்த இரவில் ஒரு நபர் பாலத்தின் அருகில் சிறுநீர் கழிக்க சென்றதாகவும் அப்போது வனிதாவின் கணவர் உயிருடன் இருந்ததாகவும் கண்டுபிடித்து விட்டார்கள். அந்த மயக்கத்தில் இருந்த நபரை திடீரென்று காப்பாற்றுங்கள் என்று குரல் இருந்ததாகவும் அப்போ சரியாக கொலை பண்ணல போல இருக்குது. வனிதாவோட கணவர் உயிரோடு தான் இருக்கான் போல இருக்குது. அந்த நபர் அதிர்ச்சியிலிருந்து பாலத்தில் கீழே அந்த ஆளை எடுத்துகிட்டு 108 ஆம்புலன்ஸ் கால் பண்ணால் வந்தாங்க. அது வனிதாவோட கணவர் தான் உயிருக்கு போராட்டிட்டு இருக்கா. அந்த காட்சி கண்ட உடனடியாக போலீஸ் ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் தகவல் கொடுத்தோன்னா எல்லாமே ஓடி வந்தாங்க. செய்தி பிரேக்கிங் நியூஸாக மாறிச்சு. அந்த ஊரில் எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சிச்சு. பலர் அங்கே கூடி வனிதாவின் கணவரை மீட்டு உடனடியாக பக்கத்தில் இருக்க மதுரை ஜிஹெச்னு அனுப்பி வச்சிட்டாங்க. ராகவன் சிறிது நேரத்திலேயே அந்த அதிர்ச்சி எட்டியது. வனிதா கணவர் யாரோ கழுத்தில் காயம் ஏற்பட்டதாகவும் பாலத்தில் கீழே விழுந்ததாகவும் அவர் இப்போது உயிருக்கு போராடி ஐசியூவில் இருக்கிறதாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் தகவல் வனிதாவுக்கு வந்தது. இந்த எதிர்பாராத திருப்பம் ராகவன் மனதில் பெரும் பீதியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது. 2 பேருக்கும் தான். வனிதா இந்த செய்தியை அறிந்து அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டாள். திட்டம் முழுமையாக தோற்று போட்டதாகவும் தன் பயம் 2 மடங்கு அதிகரித்து விட்டது வனிதாவின் மனதில். இந்த சம்பவம் அவர் எதிர்காலத்தை முழுமையாக பாதிக்கப் போவதாக இருவரும் உணர்ந்து விட்டார்கள். இருளில் தொடங்கிய இந்த ஆபத்தான விளையாட்டு இப்போது பெரும் சிக்கலில் மாறிவிட்டது. 5 நிமிஷம் சந்தோஷத்துக்காக இப்படி கொலை ட்ரை பண்ணியிருக்காங்க படுபாவிங்க. ராகவன் மனதில் பெரும் அதிர்ச்சி அலைகள் எழுந்தனர். வனிதாவுக்கு இந்த செய்தி பயங்கர அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வனிதா தன் கணவர் இறந்து விட்டார் என்று நம்பிதான் இப்போ வந்திருக்கான். ஆனால் அவன் உயிரோடு தான் இருக்கான். இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ மதுரை ஜிஹெச்சில் இருக்கான். வனிதா உடல் முழுங்க உச்சாவே போயிடுச்சு பயத்தில். வனிதா உடனடியாக ராகவனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நிலைமையெல்லாம் தெரிவித்தாள். வனிதாவும் ராகவனிடம் ஊருக்கு சென்று விட்டாயா என்று கேட்க ஆரம்பித்து விட்டாள். என் கணவர் இன்னும் உயிரோடு தான்டா இருக்கான். அவள் பார்க்க நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போகலான்னு இருக்கேன். நீ வரியாடா என்று பதட்டுடன் கேட்டாள் வனிதா. ராகவன் எந்த மருத்துவம் என்று கேட்டாள். மதுரை ஜிஹெச் தான்டா. அங்கே ராகவன் உடனே அந்த மருத்துவமனைக்கு சென்றான். வனிதா தன் கணவரை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு நுழைந்தான். ராகவன் அவரை பின்தொடர்ந்து சென்றிருந்தான். ஏன்னா இப்போது ஹாஸ்பிட்டலில் போட்டு தரலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா உயிரோடு இருந்தால் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வேறு பிரச்சனை. அவர்கள் உள்ளே செல்வதற்கு வனிதா கணவர் மயக்கம் தெளிந்து விட்டது. போலீஸார் அவரிடம் தீவிர விசாரணை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். யார் உங்களை இப்படி தாக்கியது, யார் உங்களை பாலத்திலேருந்து கீழே தள்ளினது, யார் உங்களை கத்தியால் குத்துனதுன்னு சொல்லிட்டு போலீஸார் கிடுக்குப்பிடி விசாரணை ஆரம்பித்து விட்டார்கள் வனிதாவின் கணவரிடம். ஆனால் கழுத்தில் ஏற்பட்ட காயத்தில் வனிதாவின் கணவரால் பேச முடியவே இல்லை. அவர்கள் கையால் பேப்பர் மற்றும் பேனாவை கேட்டு சைகை காட்ட ஆரம்பித்துவிட்டு எழுத ஆரம்பித்து விட்டார். மருத்துவமனை ஊழியர்கள் உடனடியாக பேப்பர் மற்றும் பேனாவை எடுத்து கொடுத்தார்கள் வனிதாவின் கணவரிடம். ஆனால் வனிதாவின் கணவர் தெளிவாக எழுந்து இந்த சதிக்கு என் மனைவி அவளுடைய நண்பன் ராகவன் தான் காரணம் எழுதி காட்டினார். அந்த நொடியில் வனிதா தன் கணவரை பார்க்க வந்த சரியான தருணத்தில் போலீசார் அவர் சுற்றி ஒழித்து கைது செய்து ஆரம்பித்து விட்டார்கள். வனிதா கையை செய்யப்படி பார்த்த ராகவன் மனதில் பயம் புரிகிறது. அங்கேருந்து ஓடி போகலான் என்று நினைச்சான். அடுத்து அவங்களையும் போலீஸார் அங்கேருந்து தப்ப ஓட முயற்சி செய்த போது போலீஸார் வனிதாவிடம் இருந்து அந்த ராகவன் தொலைபேசியை வச்சுட்டு ஜிபிஎஸ் மூலமாக ட்ராக் பண்ணிவிட்டு அவனையும் கைது பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. ராகவன் செல்லும் பாதையில் உள்ள காவல் நிலையத்தை அருகில் அழித்து அவரை நடு ரோட்டில் நிறுத்தி கைது செய்தார்கள். இருவரையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை செய்தார்கள். விசாரணையின் போது ராகவனும் வனிதாவும் அனைத்து உண்மைகளும் ஒப்புக்கொண்டார்கள். போலீசார் இருவர் மீதும் கொலை வழக்கு பதிவுபட்டு
அவர்கள் சிறையில் அடைத்தார்கள். ராகவனும் வனிதாவும் தற்போது சிறைச்சாலையில் கம்பிகளை எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு தவறான முடிவும் கட்டுப்பாடற்ற ஆசையும் காதலும் மேட்டர் செய்கிறதுக்கு ஒரு காஜியும் இருந்ததால் அவர் வாழ்க்கை முழுமையாக அழிந்துவிட்டது. வனிதா தன் எதிர்காலத்தை நினைத்து வருந்துகிறார். ராகவன் தன் இளமை நினைத்து வீணடித்து விட்டுமே ஒரு 5 நிமிஷம் சந்தோஷக்காகன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி விட்டது. இது எல்லாருக்கும் ஒரு பாடம். ஆனால் அந்த பாடம் மிகவும் தாமதமாக இருவரும் கற்றுக்கொண்டார்கள். இருளில் தொடங்கி அவர்களின் பயம் இறுதியில் சிறையில் கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. இந்த கதை இளைஞர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இளைஞர்களுக்கு ஒரு பாடமாகவும் அமையும் என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.